ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1 மூன்றாம் கணக்கு என்ன கொடுத்துருக்கணும்? பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. அடக்க விலை 100, விற்பனை விலை 120. லாபமா நட்டமா? அசம் அடக்க விலை எவ்வளவு? 100 ரூபாய். விற்பனை விலை 120. அப்போ அடக்க விலைங்கிறது வாங்கின விலை ப்ளஸ் அவர் செலவழிச்சது எல்லாம் சேர்த்து விற்ற விலை 120. அப்போ விற்பனை விலை அதிகமாகவும் அடக்க விலை கம்மியாகவும் இருக்கு. அப்போ லாபம் லாபம் என்ன வரும்? லாபம். அதிக விலைக்கு தானே வித்திருக்காரு. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை 120 மைனஸ் 100 ஈக்குவல் டு 20. அப்போ லாபம் அவருக்கு எவ்வளவு? 20. நட்டம் இல்லை. ஓகே, அடுத்து வரும் 110 அடக்க விலை, விற்பனை விலை 120. இதை விட 10 ரூபா கூடத்தை வித்திருக்காரு. ஸோ லாபம் இங்கேயும் 10 ரூபா, நட்டம் இல்லை. இங்கே வருவோம். 120 ரூபா அடக்க விலை, லாபம் 20 ரூபாய்க்கு வித்தாருன்னா 20 ரூபா லாபம் வச்சு வித்திருக்காருன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்பாரு? இதையும் கூட்டிடணும். விற்பனை விலை வேணும்னா அடக்க விலை பிளஸ் லாபம். 140க்கு வித்தாத்த லாபம் அவருக்கு 20 ரூபா கிடைக்கும். ஓகே, அடுத்து 100 ரூபா அடக்க விலை, 90 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அப்போ அவருக்கு நட்டம் எவ்வளவு? 10 ரூபா நஷ்டத்துக்கு வித்தாரு. 120 ரூபா அடக்க விலை, லாபம் 25 வச்சு வித்தாருன்னா அப்போ எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 145 ரூபாய்க்கு வித்தாதான் 25 ரூபா லாபம் கிடைக்கும். ஓகே, 120 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபா லாபம் வச்சு விற்கிறாருன்னா 145க்கு வித்தாதான் 25 ரூபா லாபம் கிடைக்கும். அப்படிதானே?